நீ சுத்த காஞ்சு பேசினாரி மாமா. ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணா உன் தாத்தா சொத்து என்ன கரைஞ்சு போயிடுமா? என் தாத்தா சொத்துன்னு கரைஞ்சு போயிடாது. நான் இப்படி வயித்த கட்டி வாயை கட்டி பைசாவா சேர்த்து வைக்கிறது யாருக்காக? எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? எதுக்கு? எதுக்கு? நான் உன்னை கட்டிக்க போறவன். அதான் அந்த புண்ணியமா உன்னோட புருஷன் உனக்கு 3 வேளைக்கு சோத்த போடணும்ல, அதுக்காகத்தான். ம். ம். மாமா! ஐயோ திருட யாராவது புடி. மாமா! மாமா! நான் தான் கீதா. கீதா, நீயா? ம். என்னாச்சு கீதா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? மாமா, அது உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். உன் மனசு திடப்படுத்திக்கோ. என்னது கீதா? மாமா, எனக்கு இப்பலாம் ராத்திரியில கண்ணு தெரிய மாட்டேங்குது மாமா. ராத்திரியில கண்ணு தெரியலையா? ஐயோ, இந்த விஷயத்தை அக்காவுக்கும் மாமாவுக்கும் சொல்லணும். ஐயோ மாமா, வேண்டாம். அப்பா அம்மாக்கு சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அதுவும் உண்மைதான். நீ எதுக்கும் கவலைப்படாத கீதா. சிட்டில ஒரு பெரிய டாக்டரா பார்த்து உன் கண்ணுக்கு வைத்தியம் பார்க்கறேன். அதெல்லாம் முடியாது மாமா. நானும் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன். எல்லாரும் இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? மாமா, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னா யாராவது கல்யாணம் செஞ்சுக்குவாங்களா? யாரு மாட்டேன்னு சொல்லுவாங்க? நீ ஊன்னு சொல்லு. சும்மா அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து கியூல நிக்க வைக்கிறேன். அவங்களாம் வேண்டாம் மாமா. நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நானா? ஐயோ கீதா, நீ நல்லா படிச்ச பொண்ணு. நான் கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எனக்கு ஒத்து வரவே எனக்கு வராது. தெரியும் மாமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு. எனக்கு கண்ணு தெரியாது, நான் குருடிங்கிறதுனால தானே. அது இல்ல, நான் வந்து உன்னை அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணிப்ப தானே? அது இல்ல, யாரும் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அப்ப பண்ணிக்கிறேன். யாரும் மாட்டேன்னு சொன்னா அப்ப பண்ணிப்பியா? போ மாமா, நீ ரொம்ப மோசம். என்கிட்ட பேசாத. போ மாமா. சொல்றது கேளு, நானே பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என் செல்ல மாமா, என் புச்சு மாமா. ஐயோ கீதா, முத்த கொடுத்தது போதும், உள்ள போய் தூங்கு போ. நான் மாட்டேன், இங்க தான் படுத்துப்பேன். இங்க வேண்டாம், நீ இங்கே படுத்துக்கிட்ட விவகாரம் ஆயிடும். எழுந்துரு வா. வேண்டாம் மாமா, நான் உள்ள இங்கே வா. தூங்குறேன். கீதா வா சொல்றேன். வா கீதா. மாமா ப்ளீஸ். ஐயோ என்னாச்சு மாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கண்ணு தெரியாது இல்ல, பரவாயில்ல. வா வா வா. ஐயோ ஒழுங்கா நட கீதா, வா. மாமா, மாமா. கீதா, நான் எங்க இருக்கேன்? என்ன காலங்கத்துல எங்க கிளம்பிட்ட? மாமா, நான் தாத்தா வீட்டுக்கு போகணும். என்ன கூட்டிட்டு போ. இப்பவா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா. கீதா, நீ என்னதான் அடம் பிடிச்சாலும் இன்னைக்கு என்னால முடியாது. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. வேணும்னா பொறுமையா அப்புறம் போலாம். கஜா, சொல்லுங்க மாமா. அந்த வேலையில முதல்ல நிறுத்திட்டு கீதாவை தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி மாமா. கீதா, கீதா. என்ன மாமா? தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, வா போலாம். ஐயோ வேண்டாம் மாமா, விடு. உனக்கு தான் நிறைய வேலை இருக்கே, நீ அதை பாத்துக்கோ. வேலை கிடக்குது, வேலை கழுத. நீ போறோம்னு ஆசைப்பட்டல்ல, வா போலாம். என்னடா? சரி உன்னையும் கூட்டிட்டு போறேன். மாமா. என்ன கீதா? வண்டி வேண்டாம் மாமா, உடம்பெல்லாம் புண்ணா போயிடும். அப்ப இதுலதான் போறது? ம். ஒரு முடிவோட தான் வந்திருக்க. சரி வா போலாம். கஜா, எங்கடா போற? அதான் மாமா, நீங்க தான். அது ஒண்ணும் இல்லப்பா. மாமா தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரா, அதான் நாங்க கிளம்பிட்டோம். நான் சொன்னேனா? மாமா, நீங்க இப்பதான் வரீங்களா? பாருங்க மாமா, கீதாவை உங்கள மாதிரியே பேசி என்ன முட்டாளாக்கிட்டா. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ப்ளீஸ் பா, தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. மாமாவை கூட்டிட்டு போக சொல்லுங்க. சரி பரவாயில்ல, கூட்டிட்டு போ. சரி மாமா. கீதா, தாத்தாவையும் பாட்டியும் இன்னைக்கே பார்க்கணுமா? அப்புறம் பார்க்கலாம்ல? அது இல்ல மாமா, சிட்டில இருந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் Dress எடுத்துட்டு வந்திருக்கேனா, அத அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுவா மேட்ரு? தாத்தாக்கும் பாட்டிக்கும் துணி கொண்டு வந்திருக்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே கொண்டு வரல. உனக்கும் ஷர்ட் பேண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. பேண்ட் சட்டையா? நீ இனிமே அததான் போட்டுக்கணும். இந்த வேஷ்டி எல்லாம் கட்ட கூடாது. என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல. ஏய் கீதா, ஐயோ, ஏய் விடு.
மாமா வண்டி நிறுத்திட்ட? ஆ, அது நீ பின்னாடி உட்கார்ந்தா வேலைக்கு ஆகாது. நீ முன்னாடி வந்து உட்காரு. முன்னாடியா? ஆ. வாவ்! ஆ, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என் செல்ல மாமா. கடவுளே. ஏதாவது பேசு மாமா. நீ தான் பேசிட்டு இருக்கல்ல. நீ பேசு. ஆ, கீதா. அட. ஏய். ஐயோ. சைக்கிள் விட்டு இறங்கு. எதுக்கு? முதல்ல இறங்க சொல்றேன். ஊர் வந்துருச்சு. நடந்துக்கிட்டே போலாம் வா. மாமா. என்ன கீதா? நடக்க முடியாது மாமா. என் காலெல்லாம் வலிக்கும். என் செல்லம்ல சைக்கிள்ல கூட்டிட்டு போ. அரஞ்சண்ணா. உனக்கு இதே வேலையா போச்சு. சைக்கிள் எல்லாம் முடியாது. நடந்தே வா. மாமா. என்ன? என்னது? கூல் ட்ரிங்க். அந்த கலர் தண்ணியா? து, அதெல்லாம் குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும். சும்மா நச்சரிக்காம வா. மாமா, நீ சுத்த கஞ்ச பிஸ்னாரி. ஒரு 10 ரூபாய் செலவழிச்சா உன் தாத்தா சொத்து என்ன கரஞ்ச போயிடும். என் தாத்தாவோட சொத்து ஒன்றும் கரைச்சு போயிடாது. நான் இப்படி வயித்த கட்டி வாயை கட்டி பைசாவை சேர்த்து வைக்கிறேனே யாருக்காக? எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எதுக்கு? உன்னை கட்டிக்கு போறவன் இருக்கானே, அதான் அந்த புண்ணியவான், உன்னோட புருஷன். உனக்கு 3 வேளையும் சோறு போடணும்ல, அதுக்காக தான். ஓஹோ, என்ன கட்டிக்க போறவன் என்ன 3 வேளையும் மேய்க்கணுமா? இரு இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். கீதா, நீ உள்ள போ, நான் இப்ப வந்துடுறேன். தாத்தா, பாட்டி, யாரு? பாட்டி, பாட்டி. வா, 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 வா. வா, கீதா. எப்படிம்மா இருக்கு? எப்ப வந்த? 2 நாள் ஆச்சு பாட்டி. 2 நாள் ஆச்சா? ஆமா, மாமாவை கூட்டிட்டு போ அடம் பிடிச்சா இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ எப்பவுமே இப்படிதான். சரி விடு, வந்துட்டேல்ல. இன்னைக்காவது கூப்பிட்டு வந்தான் இல்லையா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. உட்காரு. தாத்தா, இது உங்களுக்கு. அப்படியா? பாட்டி, இது உங்களுக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தியே. வெறும் முத்தம் தானா? சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையா? உனக்காக லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். லட்டுவா? என்ன அப்படி பாக்குறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. எங்க வச்சிருக்கடி? அந்த செவுத்து மேலங்க. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாதே. வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் தங்கம். கீதா, இந்த என் தோள்லையும் மார்புலையும் சுமந்த பொண்ணு இப்ப என்னமா வளர்ந்துட்டா பாத்தியா? அது மட்டும் இல்ல தாத்தா, எனக்கு கல்யாண வயசு கூட வந்துடுச்சு. எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அதுக்கு என்னம்மா, உங்க அப்பா அம்மா மனசு வச்சா மகாராஜாவையே மாப்பிளையா கூட்டிட்டு வந்து ஜாம் ஜாமனு கல்யாணத்தை பண்ணுவாங்க. எனக்கு மகாராஜாலாம் வேண்டாம், மாமா போதும். என்ன சொன்ன? மாமா மாதிரி ஒருத்தர் கிடைச்சா போதும். கீதா? ஓ. கீதா, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களாப்பா? ஏய் கீதா, வா போலாம். டேய் டேய் டேய், எதுக்குடா அவ்வளவு அவசரம்? நீ எப்படியும் வரமாட்ட, வந்தாலும் இருக்க மாட்ட. அவளையாவது கொஞ்ச நேரம் இருக்க விடு. இவ்வளவு நேரம் இருந்தோம், இது போதாதாம்மா? கீதா, நீ வா கிளம்பலாம். கஜா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த, ஒரு வாய் சாப்பிட்டு போடா. இல்லம்மா, அக்காவும் மாமாவும் எங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க போகணும். வா கீதா. பெத்த தாய் கேக்குறேன்டா, ஒரு உருண்டை சாப்பிட்டு போடா. சரிம்மா. அப்பா, ஒரு லட்டு கொடுங்க. ஆ, அதுக்குதான் நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லுவேன். டேய், இதுவும் உன் வீடுதான்டா. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அப்பா, அதை கொடுங்க. இந்தா. கேனு கொடுங்கப்பா. ஆ, அப்ப இது நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கஜா, ம், அது அக்காவுக்கு தானே? ம், என் மவராசா. ம். கீதா, வா வா போலாம் வா. டேய், டேய், வரேன் டேய், பாட்டி, டேய், டேய். பாவம், அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இருந்திருப்பா. இவன் தான் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறான். நம்ம வீடு வாசல் சொந்தங்கிற புத்தி இவனுக்கு எப்போ வருமோ என்னவோ. எல்லாம் பகவான் செயல். மாமா, கீதா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு தூக்கம் வரல மாமா, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, நீ இப்படி உட்காரு. ஆ, நேத்து ராத்திரி நீ சொன்னதை பத்தியே ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல கீதா. அதை விடுங்க மாமா, பரவாயில்ல. மாமா, எனக்கு கல்யாணம் ஆகுமா? யார் சொன்னாங்க ஆகாதுன்னு? நீயே கண்ட கண்டதெல்லாம் யோசிச்சு மனசை பாழாக்கிக்கிற. வா, போய் தூங்கு. மாமா மாமா, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன் மாமா. ஒண்ணும் வேண்டாம், நீ Please, முதல்ல கிளம்பு. மாமா. ஆ, மாமா! ஐயையோ, என்ன மாமா, ஈரமா இருக்கு. ஈரமா? மண்ணாங்கட்டி,
நீ விழுந்தது சேத்துல. சேத்துலையா? எழுந்துரு மெதுவா. ஐயோ கர்மம் எப்படி இருக்க பாரு. ஐயோ உடம்பு முழுக்க சேராயிடுச்சு. என்ன குளிப்பாட்டி விடு மாமா. நானா? சரி வேண்டாம் விடு. நான் இப்படியே போய் படுத்து தூங்குறேன். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா. ஐயோ வேண்டாம், நானே குளிப்பாட்டி விடுறேன். இப்படி வா. வா உட்கார். மாமா வரண்டி அம்மா. ஐயோ கீதா, உன் முந்தானை தவறிடுச்சு, சரி பண்ணிக்கோ. என்ன மாமா? ஐயோ முந்தானைய சரியா போட்டுக்கோ. எனக்கு கண்ணு தெரியாதே மாமா. எனக்கு எல்லாமே தெரியுதே. என்னாச்சு மாமா? என் லுங்கி இழுத்துட்ட. லுங்கியா? நான் டவல்னு நினைச்சேன். நீ அப்படிதான் நினைப்ப. எழுந்துரு வா.